ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மண்மனம். இன்றைக்கி நிறையா அப்டேட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, இது சுரக்காய் கொடி பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக பெண் பூ மட்டும்தான் இருக்குது, ஆண் பூவே இல்லை. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஆண் பூ இல்லை ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விடுறதுக்கு. மாடி தோட்டத்தில் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணால் மட்டும்தான் காய், அதுவும் இந்த மாதிரி கொடி சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம நேரம் இதுக்கு முன்னாடி புடலங்கால பெண் பூவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆண் பூவே இல்லை. எல்லாமே நானும் தேடி பார்த்துட்டேன். நம்மக்கிட்ட ஒரு 2 கொடி இருக்குதுன்னு நினைக்கிறேன், புடலங்காய் கொடி. 2லேயுமே பார்த்துட்டேன், ஃபுல்லாக பெண் பூ மட்டும்தான் இருக்கும், ஆண் பூ இல்லை. ஸோ இத்தனையுமே காயாயிருக்கும் ஆண் பூ இருந்திருந்தா. ஸோ நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது, அதோட இதுபடி தான் நம்ம போகணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காதுங்கிறது இதுலேருந்து தான் நமக்கு தெரியுது. ஸோ அப்படியே நம்மளோட செர்ரி டொமேட்டோஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம பறிச்சுக்கலாம். இதே மாதிரி நிறையா சொரக்காய், பீக்கங்காய்லாம் நிறையா பெண் பூவாக இருக்குது, ஆண் பூ இல்லாமல் ஹேண்ட் பாலினேஷன் பண்ண முடியல. ஹேண்ட் பாலினேஷன் மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகுது. 2 பூக்கு பண்ணி விட்டோன்னா அந்த 2 காய் வந்துடுது கண்டிப்பாக. ஸோ நான் இந்த மாதிரி ஆண் பூ இருந்துச்சுன்னா இத்தனையும் காயாக்கியிருப்பேன். பட் அவ்வளோதான் நமக்கு. ஸோ நமக்கு கிடைச்ச செர்ரி டொமேட்டோஸை எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் தக்காளி இருக்குது, ஸோ நம்ம அதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி 2மே இருக்குது. ஸோ நம்ம அதை பறிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வீடியோ எடுக்காட்டாலும் நான் அப்பப்போ தக்காளி செடிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட நிறையா தக்காளி செடி இருக்கா. ஸோ அதை சும்மா கடமைக்குன்னு வளர்க்காமல் அதில் தேவையான அளவு பழங்கள், காய்கள் எடுக்கணுன்றதுக்காகவே நான் நல்லா அதை பார்த்து அப்பப்போ நான் ப்ரூனிங் வேலை எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் நமக்கு அப்பப்போ நமக்கு தேவையான அளவு தக்காளியுமே நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக அந்த ஒரு செடி இதாகிற டைமில் நம்ம செத்து போகிற டைமில் நம்ம இன்னொரு செடிகள் அதே க்ரோ பேக்கில் நம்ம நட்டு வச்சுருக்கோம். ஸோ இது போனாலும் அது வளர்ந்து அந்த டைமில் காய் கொடுக்க நமக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான அளவுக்கு, டின்னருக்கு தேவையான அளவுக்கு தக்காளி நம்ம பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடியில் ஒரு தக்காளி நாற்று, அதான் எப்பயுமே அடிக்கடி தக்காளி நாற்று மட்டும் வருது. எனக்கு அதுவே ஒரு டவுட்டு, ஏன் தக்காளி மட்டும் முளைக்குது இந்த மாதிரி, ஏன் பச்சை மிளகா முளைக்க மாட்டேங்குது, ஏன் மற்ற எந்த கொடி செடிகள் முளைக்க மாட்டேங்குது, தக்காளி மட்டும். இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நட்டு வச்சு முடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ மறுபடியும் அங்கங்கே நமக்கு நாற்றுகள் தக்காளி நாற்றுகள் வர ஆரம்பிச்சிச்சு. இது அவரைக்கால இருந்த 2 தக்காளி நாற்றை நான் ஒரு க்ரோ பேக்கில் மண் கலவை ரெடி பண்ணி நான் அதில் நட்டு வைக்கிறேன். அதுதான். ஸோ க்ரோ பேக் ஃப்ரீயாக இருக்குன்னா நம்ம நட்டு வைக்கிறது தான். ஸோ நம்ம அட்லீஸ்ட் தேவைப்படுறதுக்காவது நம்ம இடம் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு க்ரோ பேக்கில் வெண்டைக்காய் செடியும் தக்காளி செடியும் 2ம் ஒரே இதில் இருக்குது. ஸோ நம்ம அதில் என்ன பண்ணுவோம், வெண்டைக்காவை மட்டும் எடுத்து ஏற்கனவே இருக்கிற வெண்டைக்காய் க்ரோ பேக்கில் நம்ம மாற்றி வைப்போம். இப்போ தான் தண்ணி விட்டதுனால மாடியில் ஃபுல்லாக கொஞ்சம் நசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் கிடைக்கிற நேரத்தில் 2 தடவையுமே தண்ணி விடுறது. ஏன்னா ரொம்ப வெயில், அப்படியே காஞ்சு போயிடுது. ஒரு நாள் நம்ம தண்ணி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எத்தனை செடி இல்லாமல் போகணுன்னே தெரியாது. அதனால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம தண்ணி விடணும். சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா சாயந்தரமும் கொஞ்சம் தண்ணி விடுறது நல்லது. அந்த மாதிரி நான் இப்போ பார்த்துக்கிறது. ஸோ இந்த வெண்டைக்காவை மாற்றி வச்சாச்சு. இது எப்படி வளருதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம் இதில். ஏன்னா இது 2மே பெருசாக வளர்கிற ஒரு செடி. அதுக்கு 2ம் சேர்ந்து இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால் இது 2யுமே நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸோ டின்னருக்கு பறித்து வச்ச தக்காளியை நம்ம எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. மியாவா?